தம்பி வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் குருவே. நான் நலம். நீங்கள் நலமா? நலமா இருக்கீங்க? நானும் நலமா இருக்கேன். சரி. ஆனா ஆண்டவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் 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 திரையுலகில் சொல்கிறீர்களா இல்லை? ஓஹோ, எமக்கு தெரிந்த ஒரே ஆண்டவர் எனது அப்பன் கமலஹாசன் அவர்கள் தான். அதுக்கு மேல ஒரு ஆண்டவர் இருக்காரு. அதுக்கு மேல என்ன? அவரோட அப்பாவா? ஆமா, அப்பாவுக்கு அப்பா. அப்பாவுக்கு அப்பா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டேன். எதற்காக இந்த ஆண்டவர் என்ற வார்த்தையை நீங்கள் இந்த காணொலியில் பிரயோகிக்கிறீர்கள்? என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் கடவுள் முருகன் அவர்களோட மாநாடை எப்படியெல்லாம் ஓவர்டேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்களோ அனைத்து முயற்சிகளுமே வீண். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. யாரு? நமது கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. எங்களுக்கு தெரிஞ்ச ஆண்டவர்லாம் எங்க தலைவர் கலைஞர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கவிஞர்களே, நானும் அந்த காணொலியை பார்த்தேன். அது என்னவென்று சொன்னா கொஞ்சம் டெப்தா போவோமே. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை விடுறாரு. என்னன்னா, நமக்கு தமிழ் வளர்த்த தமிழ் ஆண்டவர், 5 ஆண்டுகள் ஆட்சி ஆண்டவர், 5 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஆண்டவர், தமிழ் ஆண்டவர் ஐயா கலைஞர் அவர்கள் தான். ஆண்டவர் 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 ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருபடி மேல போய் என்ன சொல்றாப்புலன்னா, எண்ணற்ற நிலங்களை வந்து அபகரித்து கைப்பற்றி தமிழ் மக்களுக்கு கொடுத்தாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. நல்லா கொஞ்சம் உத்து பாருங்க. அதாவது இதுக்கு வந்து நெட்டிசன்கள், உங்களை போன்ற அரசியல் வல்லுநர்கள் எல்லாம் வந்து ஒரு எதிர்வினை ஆற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். எதிர்வினை இல்ல, எதார்த்தத்தை பேசியிருக்காங்க. என்னவென்றால், கச்சத்தீவு என்ற ஒரு மிகப்பெரிய தீவியை தாரையா வார்த்தை கொடுத்து விட்டார்கள். சரிங்களா? சோ அந்த இதெல்லாம் எதுல போய் அந்த ஆண்டவர் பேசுவாருன்னு தெரியல. அந்த தமிழ் ஆண்டவர் எதுல பேசுவாருன்னு தெரியல. 18 இனப்படுகொலை. கடவுள் கடவுள் அப்படின்றவர் வந்து கடவுள் தமிழ் ஆண்டவர். அந்த ஆண்டவர் பீரியட்ல தான் அந்த மே 18 இனப்படுகொலை நடந்துச்சு. அப்போ போய் கட்டுமரத்துல பாய போட்டு 2 மணி நேரம் நன்னா உறங்கி கொண்டிருந்தார் தமிழ் ஆண்டவர். அத எப்படி இதெல்லாம் இந்த மாதிரி பேசுறாங்க? எதனால இந்த மாதிரியான ஒரு அன்பில் பொய்யாமொழி ஒரு உயர்ந்த, அதுவும் கல்வித்துறையில் உள்ள ஒரு பொறுப்பான அதிகாரி, அதுதான் அமைச்சர் இப்படி பேசலாமா? ஏன்னா இந்த முருகன் மாநாடு நடக்க போகுதுனாலே ஒரு பெரிய பீதி அவங்களுக்குள்ள மத்தியில, அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு சலசலப்பு. ஆனா கேட்டா எங்களுக்கு வந்து அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னுவாங்க. ஆனா அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உங்கள்ட்ட ஏற்படுத்தி இருக்கு. அப்போ ஆண்டவர்னா யாரு? புது ஆண்டவரா பழைய ஆண்டவரா? அப்படி வேற வச்சுக்கணும் போல இருக்கு. அதாவது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு, அதாவது கிமு கிபி அப்படின்றது மாதிரி. கிமுனா கிமு ஆண்டவர், ஐயா, கிபினா என்னத்தை சொல்றது? அதாவது வேடிக்கையாக உள்ளது. தாங்கள் பிதற்றுவது வேடிக்கையாக. இந்த மாதிரி அரசியல் பல பிதற்றல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது எங்க போய் முடிய போகுதுன்றது தெரியல. அது முடிவுக்கு வந்துவிடும். 2026 சட்டமன்ற தேர்தலோடு முடிவாகிவிடும். என்னவென்று மக்கள் தான் எஜமானர்கள் தீர்மானிப்பார்கள்.